பண்டிகைகளில் ஒன்றான தேசம் போற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கோலாகலமாகவும் மிகவும் பிரம்மாண்டமாகவும் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு சிவசேனா அமைப்பு சார்பில் தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் கொண்டாட உள்ளனர். இதுகுறித்து சிவசேனா கட்சி தமிழ்நாடு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூறுகையில், தேசம் போற்றும் விநாயகர் சதுர்த்தி விழாவினை சிவசேனா கட்சி சார்பில் நாடு முழுவதும் புதிய விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து பல்வேறு இந்து அமைப்புகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஒருங்கிணைந்து விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறவுள்ளது. வணக்கம். சிவசேனா கட்சியினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா முருகன் கோவையிலிருந்து வருகிற 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் முழுவதும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. சிவசேனா அமைப்பின் சார்பிலே பாலாசாஹேப் தாக்கரே அவர்களுடைய ஆசியோடு, உத்தவ் தாக்கரே அவர்களின் வழிகாட்டுதலோடு சிறப்பாக தமிழ்நாட்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டு விழா ஏற்பாடுகளிலே அந்தந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் கவனம் மேற்கொண்டு வரும் இந்த தருணத்திலே கோவையிலே, குறிப்பாக தென்னிந்தியாவின் மான்செஸ்டராய் திகழும் நமது கோவை மாநகரத்திலே உலக நாடுகளுடைய தமிழ் அறிஞர்களையும் அத்துணை தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒற்றுமை திருவிழாவாக விநாயகர் சதுர்த்தி விழாவை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு, லட்சியத்தோடு உலகின் வல்லரசாய் பாரதத்தை மாற்றி காட்டவும் ஒரு லட்சிய எண்ணத்தோடு சிவசேனா இன்று கோவை மாநகரத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. 5 நாள் திருவிழாக்கள், சிறுவர் சிறுமியர் பங்கேற்கக்கூடிய விளையாட்டு போட்டிகள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள், பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் மற்றும் வள்ளி கும்மியினுடைய கலை வளர்ப்பதற்காக, அந்த கலை வளர வேண்டும் என்பதற்காக வள்ளி கும்மி நடனத்தையும் இங்கு இருக்கக்கூடிய மாநகர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். நிகழ்ச்சியினுடைய 5ஆம் நாள் அலங்கரிக்கப்பட்ட ரதங்களிலே ஒவ்வொரு விதமான வடிவங்களிலே வெற்றி விநாயகர், தாமரை விநாயகர், கஜமுக விநாயகர், மான்மேல் அமர்ந்த விநாயகர், ஆதிசக்தி விநாயகர், இப்படி பல்வேறு வடிவங்களிலே சிங்கமுக விநாயகர், நாக விநாயகர் என பல்வேறு வடிவங்களிலே இந்த ரதங்களிலே கோவையில் 5ஆம் நாளான 31ஆம் தேதி பகல் 1 மணிக்கு மையப்பகுதியான RS புரம் மைதானத்தில், லைட் ஹவுஸ் மைதானத்தில் அனைத்து விநாயகரும் சங்கமிக்கும். பழனி ஆதீனம் தவத்திரு புலிப்பாணி சாமிகளுடைய ஆசியோடு அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்க, மேடை அலங்கரிக்க இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற ஏற்பாடு செய்துள்ளோம். இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று கட்சி பாகுபாடின்றி சாதி, இனம், மொழி, கட்சிகளை கடந்து இந்துத்துவ சிந்தனையிலே சிவசேனா ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த திருவிழா ஒற்றுமை திருவிழாவாக தமிழ்நாட்டிலேயே முதன்மை திருவிழாவாக மாறும் என்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த அறிவிப்பை நாங்கள் தெரிவிக்கின்றோம். விழாவின் 5 நாளும் தாய்மார்களும் பெரியோர்களும் சிறுவர் சிறுமியர்களும் பங்கேற்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக கேரளத்தினுடைய மாநில தலைவர் சஜித் திருத்தி குனில் அவர்கள் காவி கொடி அசைத்து இந்த ஊர்வலத்தை துவங்கி மிக பிரம்மாண்டமான உரையை ஆற்றுவதற்காக வருகை தருகிறார்கள் என்பதையும் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி வெற்றியடைய அனைத்து நல் உள்ளங்களையும் வருக 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 என சிவசேனாவினுடைய மாநில தலைமை கமிட்டியின் சார்பிலே வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.